ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு சின்ன பெண் குழந்தை, ஒரு அண்ணன், மொத்தம் 4 பேர். அவங்க வெளியில் கிளம்பலான்ட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்புனா வீட்டு கதவு திறக்கவே மாட்டேன்னுது. சரின்ட்டு போய் ஜன்னல் கதவை திறந்து பார்க்க, ஜன்னல் கதவு கூட லாக் ஆகிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களை எட்டி பார்த்தா அவங்களும் இப்படி தான் லாக் ஆகிட்டு, அவங்க கதவு திறக்க முடியாமல் பக்கத்தில் இருக்க எல்லா வீடுமே கதவு லாக் ஆகிருக்கு. வெளியில் யாராலையும் வர முடியல. ஏன் இதெல்லாம் கதவு பூட்டியிருக்கு, என்ன அமானுஷம் இது நடக்குது, இதுலேருந்து வீட்டிலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்கன்ற அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஓகே, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூவா வீடியோ முடிஞ்சு போகலன்னு வேறு வீடியோ போயிட போகிறாங்கடா டே. ஏற்கனவே 1500 வாய்ஸ் ஓவர் சேனல் இருக்குது. நம்ம என்றைக்கு க்ரோத் ஆகி. ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஆத்தங்கரையில் மீன் பிடிச்சிட்டு இருக்க டயத்தில் ஒரு கொடூரமான மழை வர்ற மாதிரி இருக்கவும், சரி மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தைங்களை பார்க்குறாரு. அவங்களுக்காக வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸை கொடுக்குறாரு. அங்கேருந்து டாக்ஸ் வந்து அவரை சுற்றி வருது. சரி, எங்களுக்காக நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி தரேன்னு சொன்னீங்களப்பா, வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கல. சரி போகலாம் அப்படின்னு ஃபேமிலியாக மறுபடியும் கிளம்புறாங்க இந்த மலையிலையும். அப்போ கிளம்பும்போது இந்த குழந்தையும் அந்த பையனும் போய் கதவை திறக்கிறாங்க. அப்போ கதவு எதுவும் லாக் ஆகி போச்சு. அப்போ வந்து திட்டுறான், நீ தான் ஏதோ திறக்க தெரியாமல் லாக் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரின்ட்டு அப்பா வந்து திறக்கிறாரு. அப்பா திறந்துமே கதவு திறக்கல. என்னாச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் பின்வாசல் கதவை போய் திறந்து பார்க்குறாரு. அந்த கதவுமே திறக்கல. என்னடான்ட்டு போய் எல்லாரும் போய் ஒவ்வொரு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் போய் திறந்து பார்க்குறேன். எந்த கதவுமே திறக்க மாட்டேங்குது. ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஒரு பிஎஸ்என்எல் மாதிரி அங்கே சுத்தமாக நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. அதோட ரவுட்டர் எடுத்து பார்க்குறாங்க. அங்கே இன்டர்நெட் கனெக்ஷனும் கட் ஆகிருக்கு. அதோட ரொம்பவுமே இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஒரு கம்பி எடுத்து ஜன்னல் அப்புறம் அடித்து உடைக்கிறாப்புல. எவ்வளோ உடைச்சாலும் அந்த கண்ணாடி உடையவே மாட்டேங்குது. சரின்ட்டு இந்த ஜன்னலை போய் உடைக்கிறாரு. அப்போ நமக்கு பேக்ரவுண்டில் காட்டுறாங்க, அந்த ஜன்னலில் தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று அமானுஷ்யமாக அந்த கதவை உடைக்க விடாமல் காக்குது. அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க, யாரோ கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே கம் போட்டு ஒட்டிட்டாங்க, நம்மளை யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஹீரோ வந்து இல்லை, இது ப்ராங்க் கிடையாது, எவ்வளோ அடிச்சு உடைச்சும் உடையலைன்னா ஏதோ ஒன்று நடக்குது. அந்த சமயத்தில் வெளி வீட்டிலேருந்து டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களும் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி எல்லா வீடுமே லாக் ஆகி தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒரு பொண்ணு வந்து வாக்கிங் போயிருப்பா. அந்த வாக்கிங் போன பொண்ணு வந்து திரும்பி ரிட்டன் வரா. வந்து பார்த்துட்டு இவங்களாம் கத்துறதை பார்த்துட்டு ஓகே நான் போய் ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் ஓடி போகிறான். சரி, இவங்க எல்லோரும் காம் டவுன் ஆகிறா. சரி, வெளியில் ஆள் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு இப்போ போலீஸை கூட்டிகிட்டு உடனே வந்துருவாங்க அப்படின்ட்டு குழந்தைகளை ஆறுதல் படுத்துறாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு டாக்டர் வந்து போர்டில் காட்டுறாங்க, கவர்மெண்ட் நம்ம சேஃப்டிக்காக இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஓகே, அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வீடும் சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இன்னொரு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து இப்படி பூட்டி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரின்ட்டு வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கிற சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி, குழந்தைங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டையெல்லாம் போட்டு பார்க்குறாப்புல. ஓட்டையை போட்டு உள்ளே பார்க்கலாம் தெரியுது, அது தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று அப்படி முடிக்கிறது. அது தெரிஞ்சுட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. ஒய்ஃபு எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க, சத்தம் கேட்கும். என்னங்க பண்ணுறேன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கீழே தரையெல்லாம் உடச்சி வச்சிருக்காப்புல, தரையை உடைக்க முடியல. அப்போ வீட்டுக்குள்ளே காற்றுலாம் வராமல் மூச்சு அடைச்சி செத்துருவோமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்கல. இல்லை, காற்றுலாம் வருது, ஆனால் இது மனுஷங்க பண்ண மாதிரி தெரியல, ஏதோ மனுஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதோட 2வது நாள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா கதவு மறுபடியும் திறக்கலை. குழந்தைய உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டிலே அடைச்சி வச்சதுனால எனக்கு நம்மளோட கொரோனா டைம் மாதிரி ஆகிடுது. அவங்க பொழுது போகணுன்றக்கா வீட்டில் இருக்க மியூசிக் கேசட்டு, டிவிடி எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாங்க. எங்கள் ஊருக்காரங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொரோனா டைமில் ஒரு மைதானம்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அதில் குரூப்பாக உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டோம். ஆனால் அவங்க இதை பிரோச்சனமாக பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு அவங்க அப்பா குழந்தைகளை கூப்பிட்டு மீன் வெட்டெல்லாம் சொல்லித்தராரு. அந்த பொம்மைகளை வச்சு மீன் வெட்ட சொல்லித்தராரு. மறுபடியும் பக்கத்து வீட்டு டாக்டரோட நம்ம ஹீரோ பேசுகிறாப்புல. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோ, நான் ஒரு இன்ஜினியர், ஆனால் இப்போ நான் வேலை இல்லாமல் தான் இருக்கேன், நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் ஃபுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கல. அந்த டாக்டர் வந்து இல்லை அப்படின்னு சோகமாக ஒரு மஜி போட்டு அனுப்பியிருக்காரு. அதோட அவங்க ஒய்ஃப் கூப்பிடவும் டாட்டா சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. வீட்டில் இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 1 மாதம் கடந்துருது. வீட்டுக்கு அதை திறந்து பார்க்க திறக்கவே இல்லை. அந்த பொண்ணு மாடியில் இருக்க ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு உருவம் வந்துட்டு போகிறது மாதிரி இருக்குது. அது தன்னோட அண்ணன்ட்ட வந்து கூப்பிட்டு காட்டுறாங்க, பாரு ஏதோ ஒரு உருவம் வருது, இது ஏதோ நம்மக்கிட்ட பேச நினைக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவனை போய் பார்க்குறான், இல்லை இது ஏதாவது விலங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் அண்ணன் சொல்கிறான். நைட்டு சாப்பிடும்போது அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், ஏதோ ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், அவங்க நைட் வாக்கர் மாதிரி வந்தாங்க, அவங்க ஏதோ என்கிட்ட பேச நினச்சாங்க அப்படின்னு சொல்லல. சும்மா இருப்பாப்பா, ஏற்கனவே நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், நீ இந்த அமானுஷ கதைகள்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்பா திட்டி போட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு பார்க்குறா. அப்போ பக்கத்து வீட்டுக்கார ஒரு அம்மா வந்து சாப்பாடு இல்லாமல் அப்படியே மயங்கி விழுகிறாங்க. அதை பார்த்தோன்னே பொண்ணு கத்துறா, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு. நம்ம அப்பா வந்து குழந்தைங்க இதை பார்க்க வேணாம் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு போக சொல்லிட்டு, இதே நிலமை ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நைட்டு டாக் ஃபுட்டில் டேப்லெட் எடுத்து வைக்கும்போது, இதுதான் கடைசி டேப்லெட், என்னை மன்னிச்சிட்றா அப்படின்ட்டு நாய்கிட்ட சாரி கேட்குறாப்புல. அப்போ அந்த பொண்ணு வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கையில் வெளியில் சத்தம் கேட்கவும் போய் பார்த்தா ஒரு பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி கோரமாக நிற்கிறான். அந்த பொண்ணு பயந்துடுறான். கத்துனதை பார்த்துட்டு அவள் அப்பா அம்மாலாம் வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டை சுற்றி அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் கத்தி தூக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட் சீனில் வாக்கிங் போயிட்டு எல்லாரையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிருப்பாள். அவள் தான் இப்படி சுற்றிட்டுறா, என்னை திறந்து விடுங்க, அது வந்துட போகுது, என்னை திறந்து விடுங்கன்னு சொல்கிறான். பின்னாடி ஒரு கோரமான ஒரு மிருகம் வந்து அப்படியே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுது. பயங்கரமான ஒரு ஃப்ளாஷு.
அதோட அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் எல்லாத்தையும் மூடிட்டு ஃபேமிலி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நான் சொன்னேன் இல்லை அன்றைக்கி இதை பார்த்தேன்ட்டு, ஆனால் அன்றைக்கி பார்க்கல இது சாந்தமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு மேலே இருக்கிற பரண்டில் ஒரு துணியை வச்சு கட்டி அவள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா. பழைய வீட்டில் இவள் விளையாடவும் மேலே இருந்து அந்த ஜிமினி உடஞ்சி உள்ளே விழுந்துருது. இதை பார்த்துட்டு ஹீரோ இது மூலமாக வெளியில் எதுவும் கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ இந்த பொண்ணு வந்து நான் தான் சின்ன உடம்புக்காரி, நான் இது வழியாக போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை துணியில் கட்டி அப்படியே மேலே ஏற்றி விட்றாங்க. இந்த பொண்ணு அப்படியே மேலே போகிறா. ஆனால் மேலே அந்த 2 இடையில கம்பி மாதிரி கை மட்டும் வெளியே போகுது. அப்போ அந்த பொண்ணு சந்தோஷமாக கத்துறா, இப்போ என் கை வெளியே போயிடுச்சு, கை வெளியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக கத்துறா. அதோட கீழே இறக்கிறாங்க வெளியில் போக முடியலன்றதுனால. கீழே வந்து பார்க்கல அந்த நாய் அப்படியே மயங்கி விழுந்து அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கு. என்னென்னு போய் பார்த்தா அந்த நாய்க்கு டேப்லெட் இல்லை, அதனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த நாய் ரொம்ப வழியில் துடிச்சிட்டு இருக்கு. சரி எல்லோரும் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் டிவி சவுண்டை ஃபுல்லாக வச்சுட்டு அவன் ஒரு துப்பாக்கி வச்சுருப்பான், அதை வச்சு அந்த நாயை கர்ணக்கொலை பண்ணிடுறான். கொண்டதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து பார்க்குறா, என்ன பண்ண போகிற, இதை எப்படி டிஸ்மிஸ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கல. ஹீட்டுக்கு மரத்தை வச்சு எரிச்சிக்கிட்டு இருப்பாங்களே, அதுக்குள்ளே போட்டு இந்த நாயை எரிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு யோசனை எனக்கு தோணுது, என்னென்னா ஒரு வேளை சுத்தமாக நமக்கு உணவே இல்லைன்னா அதனால் நான் இதை அறுத்து ஃப்ரீசரில் வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னமோ பண்ணு என்கிட்ட மட்டும் சொல்லாத அப்படின்ற மாதிரி அவள் அழுதுகிட்டே போயிடுறான். நம்ம ஹீரோ அந்த நாயை அப்படியே வெட்டி கறித்துண்டங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சிடறாப்புல. இப்படி 3 மாதம் கடந்துருது. நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குழந்தை வந்து அதிகப்படியான சாப்பாடு கேட்குறான். இன்றைக்கி மட்டும் நான் அதிகமாக சாப்பிட்டுக்கிறேன், நாளையிலேருந்து நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கல. அவள் அப்பா வந்து இருந்தால் ஏன் சாப்பாடை நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. இல்லை இது எனக்கு பத்தாது, இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி அவள் கத்துறா. அதோட போய் ஓடி போய் ஃப்ரிட்ஜை போய் திறக்க பார்க்குறா. போகாதன்ற மாதிரி தடுக்கையில் அப்பா சொல்கிறாரு பாக்கெட்டை விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை, அங்கே இருக்கிற ஃபுட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே எம்டியாக இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்பவுமே அழுகிறா. பொண்ணு கோச்சிட்டு ஓடும், அம்மா கறி பிடிக்க போயில அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு தூக்குறாங்க. அவள் அம்மா வந்து ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல போல், பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணுன்றக்கா இவள் ஒழுங்காகவே சாப்பிடாமல் இருந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவள் மயம் ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்படியே கத்துறான். ஹீரோ ஒய்ஃப்கிட்ட சரியாயிரும், இந்த நிலமை நமக்கு மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இது இப்படி எத்தனை நாளைக்கு தான் சொல்லிகிட்டே இருக்க முடியும், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவள் அழுகிறான். நம்ம பிள்ளைங்க பசியில் சாக போகுதுங்க, இனி ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு, நம்ம பிள்ளைங்கெல்லாம் பசியில் கிடந்து சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மா உடஞ்சி அழுகிறான். நம்ம ஹீரோ வந்து இல்லை பசியில் என் பிள்ளைகளை நான் சாக விட மாட்டேன், ஏதாவது பண்ணி என் பிள்ளைகளை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நம்பிக்கையாக பேசுகிறாப்புல. அப்போன்னு பார்த்து அவங்க மயம் வந்து அவன் ஆசையாக வளர்த்த மீன் தொட்டியில் இருந்த மீன்களெல்லாம் கொண்டு அதுலேருந்து மீனை வெட்டிட்டு வந்து இதை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இவங்க இப்படி பார்க்கவும் நான் ஏதாவது தப்புன்ட்டேனப்பா அப்படின்னு சொல்லல, இல்லைப்பா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட எல்லோரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஜிமினி வழியாக ஒரு ட்ராப்பை செய்கிறாரு. அதை துணி மூலமாக கட்டி வெளியில் கட்டி தொங்க விடுறாரு. அதை பார்த்துட்டு நரி ஒன்று அந்த நாயோட மாமிசத்துண்டை சாப்பிட்றதுக்காக வருது. அது ஆனால் அந்த ட்ராப்பில் மாட்டாமல் தப்பிச்சிருது. மறுபடியும் ஹீரோ வந்து அந்த ட்ராப்பை ஆல்ட்ரேஷன் பண்ணி மறுபடியும் அந்த நரியை பிடிக்கிறதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நரியை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி மேலே தூக்கிட்டே இருக்கையில் அந்த துணி வந்து வெயிட்டு தாங்காமல் வந்துடுது. நரி கீழே இறங்கி ஓடி போயிடுது. அதோட ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் மறுபடியும் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. நோ இது எனக்கு வேணாம், குழந்தைங்க கொண்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது உனக்கு தலை சுற்றுது, நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோ அதை வேகமாக சாப்பிட்டுட்டு ஒரு கேரட்டும் இருக்குது. அந்த கேரட்டை பார்த்தோன்னே இவனுக்கு தோணுது. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து அந்த கேரட்டை உள்ளே வச்சு கேப்பை ரெடி பண்ணி ஜெமினி வழியாக வெளியே தூக்கி போடுறாரு. அப்போ பையன் வந்து கேட்குறான், நரி கேரட்லாம் திங்குமாப்பா அப்படின்னு கேட்கல. இது வந்து நரிக்கு இல்லை அப்படின்ற போது ஒரு அணில் வந்து மாட்டிக்கிறது. இந்த டைம் சேலைக்கு பதில் அதில் ஒரு டியூப்பாக மாற்றிருக்காப்புல, அதனால் மேலே இழுக்கிறாங்க. மேலே ஜெமினிக்கிட்ட மாட்டிக்கிறது. டக்குனு கீழே வந்து இழுக்கையில் அந்த அணிலும் உள்ளே விழுந்துருது. அப்போ அந்த அணிலை சமைச்சு ஃபேமிலி சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ இதே மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி பறவைகள் நிறைய விலங்குகளை பிடிச்சி சாப்பிட்டு ஓரளவு நிம்மதியாக இருக்காங்க. அப்படின்னு நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் காரில் உட்காந்துக்கிட்டு லைட் செட்டப்லாம் பாருங்கள், அப்படி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கையில் கரண்ட் கட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ இது ஒரு நாள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததான் அப்படின்ட்டு எல்லாம் மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதோட வாழை பழகிக்கிறாங்க. அப்படியே காலங்கள் ஓடி 5 இயர்ஸ் லேட்டர்னு போகிறாங்க. 5 வருஷம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அந்த 5 வருஷத்தில் பொண்ணு அந்த பையன்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கெலாம் முடி நடிச்சிருது. அவங்க அம்மா வந்து அந்த வீட்டுக்குள்ள குழி நோண்ட முடியல, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நோண்ட முடியும் சொல்லியிருந்தால ஹீரோ. அந்த இடத்துல இருக்க மண்ணை வச்சு ஒரு சின்னதாக விவசாயம் பண்ணிவிட்டு வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு அவங்க அன்றாடமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் உருவாக்கின அந்த காரை வந்து ஓட்டி காட்டுறாப்புல லைட்டாக. இது கொஞ்சம் தூரம் வெளியில் போகிற அளவுக்கு தான் பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் நான் இதை கஷ்டப்பட்டு உருவாக்கினன்ற மாதிரி சொல்லும்போது அவள் மயம் வந்து கேவலமாக கலாய்க்கிறான். இந்த டப்பா காரை ரெடி பண்ணுறது தான் நீங்கள் பெரிய இதாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு கலாய்க்கவும் இவன் டென்ஷன் ஆகிடுறான். நம்ம அப்பா வந்து என்னோட உழைப்புனால தான் என்னால் தான் நீங்களாம் உயிரோடு இருக்கீங்க, அதை மறந்துடாது அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிடுறான். அப்போ அம்மா வந்து நைட்டு சத்தம் போடுறான், நீங்கள் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டே இருக்கீங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு வேலை தான் உங்கள் எல்லோரும் உயிரோட வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொண்ணை வந்து சத்தம் போடுறாப்புல, நீ வந்து ஒழுங்காகவே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, நீ மேலே பரனில் ஏறி இங்கே படம் வரையாத, அந்த மிருகம் மறுபடியும் அந்த ஜன்னல் வழியாக பாய்ச்சினா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சத்தம் போடையில் அதை கூட நான் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சண்டை போடுறான். அந்த பையனுமே சண்டை போடுறான், ரொம்ப ரூல்ஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த மிருகம் மறுபடியும் வந்துடுது. அது உள்ளே யாரோ இருக்காங்கன்ட்டு அது கணிச்சிட்டு
அந்த ஈரத்தின் மூலமாக அந்த கதவை அப்படியே திறக்குது. உள்ளே வந்து பார்க்குது. இவங்க எல்லோரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது அது ஃபுல்லாகவே உப்பு. அது கால் வைக்கிற இடத்துல பூரா உப்பு தண்ணி, உப்பு. அங்கேருந்து செடி எல்லாமே அப்படியே பட்டு போயிடுது. உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே போகுது. வெளியே போய் ஒரு 2 செகண்ட் வந்து கதை திறந்துருக்கு. அதை பார்த்துட்டு அந்த இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து குதிச்சு வெளியே விட பார்க்குறான். அப்போ அப்பா வந்து டபக்குன்னு பிடிச்சிடாப்புல. வெளியில் போனால் அது கடிச்சு குதறிடுங்க அப்படின்ட்டு பயத்தில் பிடிச்சிடாப்புல. அப்போ இவன் வந்து கத்துறான், என்னை விட்டுருந்தீங்கன்னா நான் போயிருப்பேன், ஒரு செகண்டில் என்னை எதுக்கு பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் பொண்ணு சில புக்ஸ் எடுத்து காட்டுறா. அதில் கிராக்கன் மாதிரி சில நமக்கே தெரியாத சில விலங்குகள் இருக்குது. கடலுக்குள்ளே நம்ம 80% இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணல. அது மாதிரி இது ஒரு விலங்குகளாக இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறான். அப்போ அந்த கட்டுக்கதையெல்லாம் நீ சொல்ல வேணாம், போய் ஏதாவது பிரயோஜனமான வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகிறாரு. அங்கிட்ட அவங்க அம்மா வந்து தரையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தரையில் இருந்த கொஞ்சம் மண்ணுமே உப்பு மண்ணாக மாறிடுச்சு. இனிமேல் இதில் விவசாயம் பண்ண முடியாது. குடிக்க வச்சு இந்த தண்ணி பூரா உப்பாக மாறிடுச்சு. இனிமேல் எப்போ மழை பெய்கிற டயத்தில் தான் நம்மளால் மறுபடியும் தண்ணி கிடைக்கும். நீ சாப்பாடு இல்லாமல் இனி எத்தனை நாள் தான் இதுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்ற மாதிரி கத்துறா. நம்ம 3 நாளில் எல்லாரும் பட்டினி கிடந்து சாக போகிறோம். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கத்தவும், நான் இப்போ என்ன பண்ணேன் என்கிட்ட கேட்டேன். நானும் உங்கள மாதிரி தானே, வேறு என்ன பண்ணேன், நான் என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு செத்துறா அப்படின்ற மாதிரி இவன் ரைஸ் ஆகிறான். ஒய்ஃப் இன்னும் டென்ஷன் ஆகி, நீ தான் எங்களை உயிரோட வச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த ஜெமினி தான் நம்மளை உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஜெமினி இருக்கிற ஓட்ட வழியாக தான் நம்ம உயிரோட இருக்கோம். நீ எங்களை உயிரோட வச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு தெரியாதா அப்படின்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கல. அங்கே பேரலாம் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ராப் வச்சுப்பாள். அந்த ட்ராப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதில் ஒரு விலங்கு வந்து மருது. அந்த பொண்ணு வந்து அந்த விலங்கு சின்ன விலங்காக இருக்கும் அப்படின்ட்டு, இது உனக்கான இற கிடையாது அப்படின்ற மாதிரி தூக்கி கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த விலங்கு கையில் கடிச்சிருது. கையில் கடிச்சு சத்தம் கேட்டு சண்டை போட்டுருக்கோங்க. எல்லோரும் இங்கே ஓடியாந்து வந்து பார்க்கல. அதனால ஆழமாக கடிச்சிருது. நான் அதுக்கு உதவி பண்ண தான் நினச்சேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுகிறா. ஹீரோ அந்த விலங்கு பிடிச்சி அப்படியே தலையை திரும்பி கொண்டுடுறாப்புல. இது கடிச்சதுனால அந்த பிள்ளைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பயங்கரமாக காய்ச்சலே வந்துடுது. இவங்க உயிரோட பிழைக்கணும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் வேணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் நம்ம எங்கே போகிறதுன்ட்டு போயில. இப்போ வந்து பக்கத்து வீட்டில் டாக்டர் வீடு தானே, அந்த வீட்டுக்கு போனால் நம்ம எப்படியாவது அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. இப்போ ஹீரோ அந்த வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டு வீட்டில் ஒரு கார் வச்சுருந்தால அந்த கார் எடுத்து அப்படியே அந்த ஷட்டரை உடைக்கிறான். புள்ள வந்து சாக போகிறா, எப்படியாவது அவளை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்து அந்த ஷட்டரை போட்டு பயங்கரமாக மோதுறாப்புல. மோதி அவர் தலைலாம் அடிபட்டு அப்படியே மயங்கிறாப்புல. ஒய்ஃப் வந்து எங்க போதும், இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவன் ஒய்ஃப் வந்து அவன் ஹஸ்பண்டை தடுக்கிறாங்க. இவன் சொல்கிறதே கேட்காம கீழே ஒரு டனல் மாதிரி உடையுது. அதை பார்த்துட்டு பைத்தியம் மாதிரி, இது உடச்சோம் அப்படின்னா இது எல்லா வீட்டுக்கும் கனெக்ட் ஆகும், இது ட்ரைனேஜ் பைப் மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து உடைக்கிறான். உடச்சி உள்ளே போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரி கீழே ஒரு டனல் இருக்குது. அந்த டனலில் வந்து யார் போகிறான்னு பார்த்தா ஒய்ஃப் போகிறேன்றா. நான் போகிறேங்க, எனக்கு தான் கொஞ்சம் தெரியும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கையில் ஒரு ரிமோட் மாதிரி வச்சு கேமராவில் தெரிகிற மாதிரி ஒரு கயிறை கட்டி உள்ளே அனுப்பிடுறாங்க. இவளும் அப்படியே மெல்லமாக உள்ளே நடந்து போய் பார்க்குறான். உள்ளே நடந்து போய் பார்த்தா அந்த டாக்டர் எல்லாருமே செத்து போய் கிடக்காங்க. சாப்பாடு இல்லாமல் பாவம் பக்கத்து வீட்டில் எல்லாருமே செத்து எலும்பு தான் இருக்குது. அதோட அங்கே இருக்கிற அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டு இவள் லூசு மாதிரி டேப்லெட் கிடச்சிருச்சுன்னு அந்த டார்ச் லைட்டை வச்சு அடிக்கவும் அங்கே அந்த விலங்கு வந்துடும். அந்த வீடு திறந்து தான் இருக்கும், ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாரும் கொண்டு போட்டுருச்சுல, அதனால் அந்த வீடு திறந்து தான் இருக்கும். இப்போ டார்ச் அடிச்சதை பார்த்துட்டு அந்த விலங்கு வந்துடும். அதை பார்த்துட்டு அப்படியே அந்த டனலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கடந்து ஓடுவான். திடுன்னு ஓடையில அது பின்னாடியே தண்ணிக்குள்ளே விரட்டிட்டு வரும். கிட்ட வரும்போது கையில் துப்பாக்கி ஹீரோ கொடுத்து விட்ருவாள். அந்த துப்பாக்கி வச்சு 2 சுட்டுட்டு அப்படியே தப்பிச்சு மேலே வந்துடுவாங்க. மேலே வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணியே வரும்போது கல்லெல்லாம் இடித்து உள்ள ஹீரோ அந்த விலங்கு வராத அளவுக்கு அதை மேலே போட்டுருவான். அப்படியே அந்த கதை சாத்திட்டு உள்ளே இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவாப்பில், இந்த வீட்டுக்குள்ளே நம்ம உயிரோடு இருக்கணும், அந்த விலங்குகள் தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக அது வருங்க அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சே இருக்க வேணாம், அந்த விலங்கை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பல வேலைகளை செஞ்சு அந்த விலங்கை பிடிக்கிறதுக்கான ட்ராப்பே உருவாக்குறாங்க. ஃபேமிலியோட ஒன்றா வேலை செஞ்சு அந்த விலங்கை நம்ம கண்டிப்பாக பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப்பை உருவாக்குறாங்க. எல்லாம் ரெடியாக வச்சுட்டு அந்த ஜன்னல்லாம் மூடாமல் வெளிச்சத்தோடு இருக்கட்டும், மழை பெய்யுது, கண்டிப்பாக அது வரும் அப்படின்ற மாதிரி ரெடியாக நிற்கிறாங்க. கையில் ஒரு சின்ன கன்று மாதிரி வச்சுருக்காரு. அதை வச்சு தான் எய்ம் பண்ணி அந்த வில்லை வச்சு சுடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ட்ராப்பை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த விலங்கு வரும்னு பார்த்தா மேலே ஜிம்னிலேருந்து அப்படியே உடச்சிக்கிட்டு தண்ணி வந்துடுது. வீடு ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிறைய ஆரம்பிச்சிருது. இவங்க அப்படியே அந்த தண்ணி இருக்கும் மேலே மாடிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாடிக்கு ஓடையிலே தண்ணிக்குள்ள மூழ்கி பார்க்கல அந்த மிருகமும் வந்துடுது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாக்காரிட்ட வந்து ஹீரோ சொல்கிறாப்புல, அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து அது மண்டையில் போடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினி வந்து அந்த எண்ணெய் பாட்டில் திரிய பொறிக்க அப்படியே அது தலையில் போட்டுறேன். அது தீ பிடிச்சி எரியுது. இவங்க தப்பிச்சு மேலே போயில கடைசி வரைக்கும் மேல் வீடு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அந்த மிருகம் கீழே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து எய்ம் பண்ணுறாரு. எய்ம் பண்ணது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அந்த அம்பு இருந்தால் தான் மறுபடியும் எய்ம் பண்ணி சுட முடியும். அந்த அம்பு வந்து கீழே விழுந்துருச்சு. அதோட அவங்க மயன் தான், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ப்பா கண்டிப்பாக அப்படின்ட்டு உள்ள ரிஸ்க் எடுத்து உள்ளே போய் அந்த அம்பை எடுத்துகிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோவோட கை ரொம்ப அடிபட்டுருக்கிறதுனால நான் பையன்ட்டே அந்த கண்ணை கொடுத்து இதை எப்படியா ரீலோட் பண்ணுன்னு சொன்னோன்னா அவன் ரீலோட் பண்ணி கொடுக்குறான். நம்ம ஹீரோ அந்த மிருகம் வரையில் கரெக்டாக எய்ம் பண்ணி சுற்றுறாப்புல. சுட்டோன்னா அந்த காரோட இன்ஜினை இங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அது பயங்கர ஸ்பீடாக சுற்றுது. சுற்றின வேகத்தில் பயங்கரமாக அந்த மிருகத்தை அப்படியே பரபரன்னு கதை உடச்சிட்டு பின்னாடி இழுத்துட்டு போயிடுது. கதை உடச்சிட்டு கீழே போகும், தண்ணிலாம் குறைஞ்சிருது. கீழே போய் பார்த்தா அந்த மிஷினை கரெக்டாக ட்ராப் பண்ணி அந்த மிருகத்தை அப்படியே பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க.
நம்ம ஹீரோ போயிட்டு கீழே போய் பார்க்குறாப்புல அந்த மிருகம் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அது மூஞ்சிலே வச்சு ஒழுங்கு மாதிரி தான் எங்கள் கதவை திறந்து விடு, நாங்கள் எல்லாம் வெளியே போகணும், இல்லை உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி கண்ணுலேயே குத்த போகிறாப்புல. அதை பார்த்துட்டு அப்படியே அது பிரகாரமாக கத்துது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், அப்பா நீங்கள் அதை கொண்டுட்டீங்கன்னா இது என்றைக்குமே நம்மளால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, நீங்கள் அப்படி பண்ணாதீங்கப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாப்புல. அப்போ பொண்ணு சொல்லியிருப்பா, நான் உன்னை பார்த்தேன் அது சாந்தமாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த கடல் உயிரினமாக இருந்தாலும் அதுகளுக்கு இதுதான்ப்பா வீடு அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாப்புல. அந்த மிருகம் அப்படியே சாந்தமாயிட்டு ஹீரோட்ட என்னை கொல்லாதி அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே மனசு மாறிட்டு கட்டி அந்த கயிறையும் அத்து விட்டுட்டு கத்தியும் கீழே போட்டுட்டு அவங்க ஃபேமிலியோடு போய் நின்றுக்கிறாரு. அந்த மிருகம் அப்படியே பார்த்துட்டு ஒரு செகண்டு அப்படி அந்த வீட்டு கதவை திறந்து விடுது. கதவை திறந்து விட்டோன்னா இப்படி தலையாட்டினோன்னா நம்ம ஃபேமிலி எல்லாம் வெளியே போகிறாங்க. வெளியே போனால் அப்படியே 4 மிருகம் அதே மாதிரி 4 மிருகம் சுற்று போட்டுருது. கிட்ட கடிக்க வரும்போது அது வெளியில் அப்படியே ஒரு சத்தம் போடுது. அதை பார்த்துட்டு அந்த 4 மிருகமும் அமைதியாகிட்டு இது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருது. அதோட நம்ம ஹீரோவோட வீடும் அப்படி இடிஞ்சு தரமட்டமாகிடுது. இந்த பொண்ணு திடுத்துன்னு ஓடுறா. ஓடி போய் அப்படியே பார்க்குறா. அப்படியே பச்சை பசேர்னு அமைதியாக இருக்குது உலகத்தில் யாருமே இல்லை போல். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அப்படியே காட்டுறாங்க. போட்டில் நம்ம இப்போ எங்கே போகலாம் அப்படின்ட்டு 4 பேரும் ஃபேமிலியாக அப்படியே போகிறாங்க. நாங்கள் எங்கே இருக்கோன்னே தெரியல, யார் உயிரோடு இருக்காங்களோன்ட்டு தெரியல, நாங்கள் ஒரு பயணத்தை போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஒரு பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது உயிரோடு இருக்கீங்களா, ஹலோ அப்படின்னு ஒரு ரிப்ளை வருது. மறுபடியும் Day 1 அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே படத்தை முடிச்சிடறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.